அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு லன்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா இருக்குமா சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சேர்த்து சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கோவக்காய் ஃப்ரை என்னோட ஸ்டைல் எப்படி செய்து பார்க்கலாமா. பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து பொரிச்சதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவை ஆயிலே சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தோலோட ஒரு 5 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் போல் சோம்பு, காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை கோவக்காய் கூடயே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே சாம்பார் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பருப்புமே வேக வச்சு எடுத்துட்டேன். முருங்கைக்காய் போட்டு தான் சாம்பார் சேர்ப்பதுக்கு எல்லாமே தாளிச்சு விட்டுட்டேன். கோவக்காய் ஃப்ரைக்கு தேங்காய் எதுவுமே சேர்க்காம 2 கைப்பிடி போல் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கோவக்காய் நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா வேர்க்கடலை பவுடர் அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி. கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட இது 1 டைம் டேஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை செஞ்சு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். முருங்கைக்காய் போட்டு ஒரு சூப்பரான சாம்பாருமே ரெடி பண்ணிட்டேன். இது கூட கோவக்காய் பொரியலை வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரசம் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட கூட சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக எதுவுமே நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோவக்காய் பொரியலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து டேஸ்ட் பார்த்துருந்தேன். சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா சுட சுட ரைஸ்மே வடித்து வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச முருங்கைக்காய் சாம்பார், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோவக்காய் பொரியல். இந்த மேங்கோ சீசனில் மாம்பழம் இல்லைனா எப்படி 2 ஸ்லைஸுமே கட் பண்ணி வச்சுட்டு கூடயே பாயில்ட் எக்குமே வச்சு அல்ஹம்துலில்லாஹ் லஞ்சுமே நல்லபடியாகவே முடிச்சாச்சு. என் ஹஸ்பண்டுமே கோவக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் நல்ல ஒரு மழை பெஞ்சிச்சு. அடித்த வெயிலுக்கு மழை பெய்யுறது நல்லாவே ஒரு இதமாகவே இருந்துச்சு. ஆனால் டே சூப்பராக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.